ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நம்ம வெஜிடபிள் பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த 5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கேரட் நல்லா பொடிசாக துருவி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா சாஃப்டாக பொடிசாக துருவி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆனியன் வந்துட்டு ஒரு ஆனியனை வந்துட்டு இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணி குறு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, இது வந்துட்டு முட்டைக்கோஸ், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். 5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்துட்டு. வியூவர்ஸ் வணக்கம். நம்ம வெஜிடபிள் பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நான் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 3 எக் தேவை. அப்புறம் ஒரு கேரட்டை நல்லா துருவலாக அது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 வெங்காயத்தை, தக்காளி 1 பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, அதே மாதிரி முட்டைக்கோஸ் கொஞ்சம் முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, அதாவது 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுவேன். இது மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெசல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். 5 எக்ஸ், அதாவது 5 பிரெட்டுக்கு 3 எக்கு. இப்போ முட்டையை பீட் பண்ணிக்கணும். இப்போ உப்பு நாங்கள் 1 டீஸ்பூன் போடுறோம். உப்பு நீங்கள் கூட குறைச்சி தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து மிளகாய்த்தூளும் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர், அதாவது மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிடலாம். சும்மா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சே நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். முதல்ல கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் முட்டைக்கோஸ், அதையும் நல்லா பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம டொமேட்டோ, அப்புறம் அந்த கோரியண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா ஃபுல்லாக பீட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல்லாக அடிச்சிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அடித்து நம்ம ப்ரெட் வெஜிடபிள் ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்கலாம்? நாங்கள் ஆயில் தான் சேர்க்குறோம். சப்போஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் நிறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே இப்போ எண்ணெய் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, வெஜிடபிள்ஸ், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா பரவலாக வச்சுருங்க. எத்தனை ப்ரெட் வைக்க போகிறோமோ, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரெட் வைப்போம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெட்டை அதில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வேகட்டும். அந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இதை ஃபுல்லாக வைக்காதீங்க. அதே சமயம் ரொம்ப சிம்லேயே வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சா ஃபுல்லாக கறிக்கு போயிடும். சிம்மில் வச்சா வேகாது. ஸோ நடுத்தரமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பும் போது பிய்யாமல் பார்த்து எல்லா பக்கமும் முதல்ல எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா அப்புறம் ஃபுல்லாக திருப்பி போடுங்க. ஓகே, திருப்பி போட்டாச்சு. இப்போ அந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் அதாவது டோஸ்ட் ஆகட்டும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா பிரெட் டோஸ்ட் போடாமல் இது மாதிரி கேரட், கேபேஜ், எக் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பை வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்ததோடு நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு வெஜிடபிள் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான்.
இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து மயோனீஸ், நீங்கள் மயோனீஸ் கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் டேஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.